Good morning students, welcome to your social class. So நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் ஏன்சியன் சிவிலைசேஷன். ஸோ 4 சிவிலைசேஷனில் இஜிப்சியன் சிவிலைசேஷனும் மெசபடாமியன் சிவிலைசேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சிவிலைசேஷன் என்ன அப்படின்னா the Chinese civilization. So China has two major rivers. One is known as Huanghe, that means Yellow River, and other is called Yangtze River. So Chinese civilization பார்த்தீங்க அப்படின்னா which was grown in one river. ஸோ அப்போ Chinese civilization டெவலப் பண்ணது எல்லோ ரிவர்னால. ஸோ எல்லோ ரிவர் இஸ் known as the Sorrow of China. Sorrow of China அப்படின்னா அதாவது சைனாவின் துன்பம் அப்படின்னு சொல்லலாம். சாரோ மீன்ஸ் துன்பம். ஸோ எல்லோ ரிவர் சைனாவுக்கு துன்பமாக இருக்குது. ஸோ இதனால் அந்த சைனாவோட துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சின்ஸ் இட்ஸ் சேஞ்ச் இட்ஸ் கோர்ஸ் அண்ட் காஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட்ஸ். ஸோ அப்போ அடிக்கடி அந்த ரிவர்னால் சைனாவுக்கு வெள்ளம் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால தான் அதை சாரோ ஆஃப் சைனா அப்படின்னு எல்லோ ரிவரை சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த எல்லோ ரிவர் தான் சைனீஸ் சிவிலைசேஷன் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு சோர்ஸாக இருந்திருக்கு. தென் எவிடன்ஸ் ஃபார் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீக்கிங் மேன் அண்ட் யாமா மேன் எக்ஸிஸ்ட் இன் சைனா. அப்போ சைனீஸ் சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸஸும் இருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட்டு சிவிலைஸ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கான எவிடன்சஸ் இருக்குது. ஸோ இந்த நியோலித்திக் கம்யூனிட்டிஸ் லிவ்ட் இன் சைனா பிட்வீன் 4500 அண்ட் 3750 BC. ஸோ அப்போ இதெல்லாமே சைனீஸ் சிவிலைசேஷன் இருந்ததுக்கான ஆதாரங்களாக இருக்குது. ஸோ த ஹெனான் ப்ராவின்ஸ் இன் த எல்லோ அண்ட் த யாங்டஸ் ரிவர் வேலி கண்டைன் எவிடன்ஸ் ஃபார் நியோலித்திக் வில்லேஜஸ். அப்போது அந்த ரிவரில் அதாவது எல்லோ ரிவர் அண்ட் யாங்டஸ் ரிவர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த ரிவரோட ஆற்றுப்படுகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் இருந்துச்சுன்றதுக்கான எவிடன்சஸ் நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது. ஸோ சைனா ஹேட் மெனி சிட்டி ஸ்டேட்ஸ் அண்ட் கிராஜுவலி தீஸ் ஸ்டேட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் அன் எம்பையர். ஸோ சைனாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிட்டி ஸ்டேட்ஸ் இருக்குது. இதுதான் பிற்காலத்தில் ஒரு எம்பையராக உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ பாலிட்டி அண்ட் எம்பரர்ஸ். ஸோ இந்த சைனீஸ் சிவிலைசேஷனோட பாலிட்டி அண்ட் எம்பையர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் என்ன மாதிரி அந்த கிங்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, எந்த கிங்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்றது தான் இதில் பார்க்கப்படுது. ஸோ அதாவது இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ், அதாவது இந்த சைனீஸ் சிவிலைசேஷனுக்கு மட்டும் அந்த நேம்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. பட் ப்ரொனன்சியேஷனுக்கு கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ பாலிட்டி and emperors Shi Huangdi, Qin Shi Huang, which means the first emperor. அதாவது சைனீஸ் சிவிலைசேஷன்லேயே முதல்ல எம்பரராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியோன்சின் எம்பரர் தான். ஸோ இவர் தான் சின் டைனாஸ்டி சேர்ந்தவங்க. ஸோ த எம்பரர் ஹேட் த டைட்டில் சன் ஆஃப் ஹெவன். ஸோ இந்த எம்பரருக்கு தான் சன் ஆஃப் ஹெவன் அப்படின்ற டைட்டில் இவருக்கு தான் இருக்குது. தென் ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் சைனா. இவர் தான் சைனாவுக்கு முதல்ல கிங்காக இருந்தவர். அண்ட் தென் த பீரியட். ஸோ இந்த பீரியட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பீரியட் பிட்வீன் 221 and 206 BCE is known as the imperial era in China. ஸோ இம்பீரியலிசம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இம்பீரியல் அப்படின்றது ஏகாதிபத்தியம். ஸோ இம்பீரியலிசம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் இம்பீரியல். ஸோ இந்த இம்பீரியல் ஈரா இந்த டைமில் சைனாவில் நடந்துச்சு. ஸோ ஹீ கான்குவர்ட் அதர் பிரின்சிபாலிட்டிஸ் இன் 221 BC and remained the emperor till 212 BC. Then he defeated the feudal lords and established a strong empire. ஸோ அப்போ இவரோட பீரியடில் தான் இங்கே சைனாவில் எஸ்பெஷலி அந்த இம்பீரியல் கான்செப்ட் வர ஆரம்பிச்சிருக்கு, ஏகாதிபத்தியம். அப்போது ஏகாதிபத்தியத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படி கிங்ஸ் அந்த கான்கோர் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பகுதியை போய் கைப்பற்றுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர்றது தான் இங்கே இம்பீரியல் கான்செப்ட்ன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கிங்காக இருந்தவர் நிறையா பிளேசஸை அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராரு. தென்
ஷீ ஹோண்டாய் அவர் தான் வந்து destroyed the walled fortification of different states and constructed the Great Wall of China to protect the empire from the invading nomadic people. ஸோ இந்த கிரேட் வால் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய தடுப்பு சுவர், ஒன் ஆஃப் த வேர்ல்டு வண்டராகவே இருக்கக்கூடியது. ஸோ இவர் தான் வந்து அந்த வால் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை செய்கிறாங்க. ஸோ எதுக்காக அந்த மன்னர்கள் வந்து அந்த கோட்டைகள் இந்த வெளியில் பெரிய பெரிய சுவர்கள் கட்டினாங்க அப்படின்னா, எதிரிகள்கிட்டருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வால்ஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த கான்செப்டை இந்த சைனாவில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. சரியா? தென் ஹி ஆல்சோ பில்ட்ஸ் ரோட்ஸ் டு இன்டகிரேட் த எம்பையர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஹான் எம்பையர் இந்த இயர் 206 to 220 AD. So during this period, a written history of this empire was made available in China. ஸோ இந்த பீரியட் அதாவது எப்படி நம்ம ஒவ்வொரு கிங்டம் வைஸ் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஹேன் எம்பையர் வந்து இருந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸு ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது இன் சைனாவில். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஹேன் எம்பரர்ஸ், ஸோ அந்த ஹேன் டைனாஸ்டியில் ஃபேமஸான ரூலர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி பார்ப்போம். ஸோ ஊ டி அதாவது ஹேவூ அப்படின்றது அவங்களோட பேர். ஹேவூ த கிரேட் in the year 141 to 87 BC expanded the empire and built many public amenities. ஸோ எப்படி நம்மளோட இந்தியன் கிங்கில் வந்து அசோகா த கிரேட், அக்பர் அந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த சைனீஸில் இருந்த இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிங். அண்ட் தென் he expanded the empire and built many public amenities including irrigation tanks. ஸோ இப்போ எப்படி வந்து அவர் வந்து மற்ற பிளேசஸ் கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையா பப்ளிக் ஒர்க்ஸும் வந்து பார்த்துருக்காங்க. இரிகேஷன் டேங்க்ஸை கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பப்ளிக்கு தேவையான புது இடங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. தென் ஹீ சென்ட் ஷாங் குயின் அஸ் எமிசரி டு த வெஸ்ட் இன் 138 BC. எமிசரி அப்படின்னா வந்து தூதுவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இவர் வந்து இந்த ஜாங் குயின் அப்படின்றத வந்து ஒரு தூதுவராக வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அண்ட் தேர் பை பேவ்டு த வே ஃபார் த ஓப்பனிங் ஆஃப் த சில்க் ரோட் இன் 130 BC டு என்கரேஜ் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். அப்போது சைனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ், பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சில்க் கிளாத் வந்து அவங்க ரோடில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி சில்க் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த ட்ரேட் ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில்க் ரோடு அப்படின்ற ஒன்றையே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அது இவரோட பீரியட் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் த சில்க் ரோட் அண்ட் ரிசல்டன்ட் ட்ரேட் கனெக்ஷன்ஸ் சைனா பெனிஃபிட்டட் இமீடியட்லி டியூரிங் த எம்பரர் ஜாங். ஸோ அப்போ இந்த சில்க் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால வந்து அவங்களோட ட்ரேட் ரிலேஷன் வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆச்சு. ஸோ சைனா பெனிஃபிட்டட் இம்மன்ஸ்லி டியூரிங் த ரூலர் ஆஃப் எம்பரர் ஜாங். In the year 75 to 88 AD, in Chinese silk was much shot after by the Romans during the time of the Roman Emperor Marcus Aurelius in 166 AD. Some of the Chinese silk might have reached Rome through the parts of Tamilagam. அப்போது இந்த சைனீஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் ரோம் அண்ட் தென் தமிழகம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெரகோட்டா ஆர்மி, இது வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ த டெரகோட்டா ஆர்மி ரெஃபர்ஸ் டு த large collection of terracotta warrior images found in China. They depict the armies of the King Yuan Shikang, the first emperor of China. They will buried with the king in 210-209 BC. They are found at the northern foot of the Lysian mountain, 35 kilometers northeast of Jiangxi province, as part of the mausoleum of the king. ஸோ இது வந்து ஒரு டெரகோட்டா ஆர்மி, அதாவது இதில் அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸை வந்து மீன் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெரகோட்டா ஆர்மி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிக்சர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க, ஸோ அவங்களோட ஃபார்மேஷன் என்னன்றதை வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும். இது இப்போயும் சைனாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர். ஸோ சைனீஸோட ஃபிலாசபி லிட்ரேச்சர்.
Chinese poets and philosophers such as Lao Tzu, Confucius, Mencius, Mochi, and then Tao Chin. So contributed to the development of Chinese civilization. இவங்க எல்லாமே philosophers. And then Sun Tzu, a military strategist, wrote the work called Art of War. இது வந்து one of the book. இதை ரிட்டர்ன் பண்ணவரோட பேர் வந்து சன் சூ. நெக்ஸ்ட் புக் பார்த்திங்க அப்படின்னா த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் ஆனல்ஸ் இஸ் த அஃபிஷியல் க்ரானிக்கல் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த டைம். ஸோ அது வந்து ஒரு அஃபிஷியல் க்ரானிக்கல், எப்படி நம்ம ஜேர்னலு மந்த்லி வீக்லி ஜேர்னல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து க்ரானிக்கல் அப்படின்றது ஒரு ஜேர்னல் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் ஆனல்ஸ் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு ஜேர்னலாக இருந்திருக்கு. அண்ட் தென் த எல்லோ எம்பரர்ஸ் கேனான் ஆஃப் மெடிசைன் இஸ் கன்சிடர்ட் சைனாஸ் இயர்லியஸ்ட் ரிட்டன் புக் ஆன் மெடிசைன். ஸோ இந்த கேனான் ஆஃப் மெடிசன் அப்படின்றது ஒன் ஆஃப் த புக்கு. இது ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா மெடிசன் ரிலேட்டடாக எழுதியிருந்திருக்காங்க. அண்ட் தென் இட் வாஸ் கோடிஃபைட் டியூரிங் த டைம் ஆஃப் ஹான் டைனஸ்டி. ஸோ இந்த ஹான் டைனஸ்டியில் தான் வந்து இந்த மெடிசனுக்கான புக்ஸ் வந்து அவைலபிளாக ரிட்டன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்துருக்காங்க. இது வந்து ஹான் டைனஸ்டியில் டெவலப் ஆன ஒரு மெடிசினல் புக். நெக்ஸ்ட் வந்து Lao Tzu. ஸோ இந்த இயர் 604 to 521 BC was a master archive keeper of Chou state. ஆர்கைவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது மியூசியமில் வந்து என்ன செஞ்சுவாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களாக இருக்கட்டும் இல்லை புக்ஸாக இருக்கட்டும், அதில் சரி மேக்ஸிமம் பொருட்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே ஆர்கைவ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்கைவ். ஸோ இந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் இப்போ லைப்ரரின்னு சொல்லுவீங்க இல்லையா, ஆனால் அங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்கைவ். ஸோ இந்த ஆர்கைவ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவளோட ரோல் வந்து முக்கியமாக இருந்துச்சு சைனாவில். தென் ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டாயிசம். டாயிசம் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரிலீஜன் இன் சைனா. அந்த டாயிசம் ரிலீஜனோட ஃபவுண்டராகவும் இருந்திருக்கிறாரு. தென் ஹி ஆர்கியூடு தட் டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவல்ஸ். இந்த டாயிசம் ரிலீஜனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புத்தர் சொல்கிற மாதிரி ஆசையை துன்பத்துக்காரன் புத்தர் சொல்வார் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே இவர் சொல்கிறாரு. டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவல்ஸ். அப்போ இந்த ஆசை தான் வந்து எல்லா ஈவல்ஸ்க்கும் வந்து மூலதனமான காரணமாக இருக்குது அப்படின்றது இவரோட கான்செப்ட். சரியா? தென் ரெண்டாவது ரிலீஜன் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபியூசியனிசம். ஸோ இதில் கன்ஃபியூசியஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்கள். ஸோ கன்ஃபியூசியஸ் வாஸ் அ ஃபேமஸ் அமாங் த சைனீஸ் philosophers. He was a political reformer. Then his name means Kyum, the master. ஸோ இவரோட பேருக்கு மீனிங் என்ன அப்படின்னா மாஸ்டர். தென் he insisted on cultivation of one's own personal life. He said if personal life is cultivated, family life is regulated. And once family life is regulated, நேஷ்னல் லைஃப் இஸ் ரெகுலேட்டட். இப்போ இவர் வந்து இவரோட கான்செப்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட வாழ்க்கையை வந்து மாற்றின மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியை வந்து ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த கண்ட்ரியவே ரெகுலேட் பண்ண மாதிரி அப்படின்றது தான் இவர் சொன்ன கான்செப்ட். இதுதான் வந்து கல்டிவேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பர்சனல் லைஃப் அப்படின்ற இவரோட கான்செப்ட்டு. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மென்சியஸ். ஸோ வாஸ் another well-known Chinese philosopher. Then he travelled throughout China and offered his counsel to the rulers. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபிலாசபராக இருந்திருக்கிறாரு. த்ரூ அவுட் த கண்ட்ரியில் போய் ஒவ்வொரு நாட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்கள்கிட்ட போய் அட்வைஸ் கொடுக்குறது தான் வந்து இவரோட மெயினான டியூட்டியாக இருந்திருக்கு. சரியா? இது வந்து ஃபிலாசபி. நெக்ஸ்ட்டு வந்து சைனீஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அவங்களோட எழுத்துக்கள். நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் ஸ்கிரிப்ட். ஸோ சைனீஸ் டெவலப்ட் எ ரைட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் அன் இயர்லி டைம். ஸோ இவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் இருந்திருக்கு. இனிஷியலி இட் வாஸ் அ பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம் அண்ட் லேட்டர் இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு எ சிம்பிள் ஃபார்ம். ஸோ எல்லா சிவிலைசேஷன் மாதிரி இதுவுமே பிக்டோகிராஃபிக் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கன்வெர்டட் இன்டு அ சிம்பிள் ஃபார்ம். ஓகேயா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ கடைசியில் ஓவரால் சிவிலைசேஷனை உனக்கு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் சிஸ்டம் வாஸ் இம்ப்ரூவ்டு.
ஸோ இவங்களோட சிவிலைஸ்டு பீரியடில் வந்து ரைட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் ஆச்சு. அண்ட் தென் இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர். ஸோ பேப்பர் அப்படின்ற ஒன்று ஃபஸ்ட்டு இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் ஓப்பனிங் ஆஃப் த சில்க் ரோட் அப்படின்ற ஒன்று இவங்களோட பீரியடில் தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் தென் இன்வென்ஷன் ஆஃப் கன் பவுடர். ஸோ கன் பவுடரும் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கன் பவுடர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கன் பவுடர் அப்படின்றது வந்து இந்த பாம்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் அது ஒன்று. இதை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து சைனீஸோட கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு. ஸோ இதோட நம்மளுக்கு சைனீஸ் சிவிலைசேஷன் ஓவர் ஆகிடுச்சு.